வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லெசன் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ். சரி, டைம். இந்த டைம் சொன்ன உடனேயே நம்ம எல்லாருக்கும் என்ன சொல்லுவோம்? உடனடியாக நேரம் அல்லது காலம்னு சொல்லிவிடுவோம். ஸோ இந்த டயத்தை பயன்படுத்தி ஒரு சில பயனுள்ள ஆங்கில வாக்கியங்களை நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் என்ன தெரியுமா? எனக்கு நேரம் இருந்தால் நான் வருவேன். யாரையாவது கூப்பிடுவோம், எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்க அப்படின்னு. அவங்க பதிலுக்கு என்ன சொல்லுவாங்க? நேரம் இருந்தால் நான் வருவேன். இது இங்கிலீஷில் ஐ வில் கம் இஃப் ஐ ஃபைண்ட் டைம். ஐ வில் கம் இஃப் ஐ ஃபைண்ட் டைம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கடைசியில் நீ என்ன மறந்துடுவ. எப்படி சொல்லலாம் இது இங்கிலீஷில்? இன் டைம் யூ வில் ஃபர்கெட் மீ. இன் டைம் யூ வில் ஃபர்கெட் மீ. நல்லா கவனிங்க. இன் டைம் இந்த ஃப்ரேஸுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் வந்து சரியான நேரத்தில். இந்த இடத்துல என்ன தெரியுமா அர்த்தம்? ஈவென்ச்சுவலி, கடைசியாக அப்படின்னு அர்த்தம். அடுத்து பார்க்கலாம். ஒரு ஃபங்க்ஷனில் யாரையாவது சொந்தக்கார பையனை பார்ப்போம். என்னப்பா என்ன இந்த காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன்னு கேட்போம். உடனே அவர் சொல்லுவார், காலேஜா? நானா? எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே பிறந்துட்டு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? இங்கே பாருப்பா, நேரம் காலம் எவ்வளோ வேகமாக பறக்கிறது சொல்லுவோமா? இது இங்கிலீஷில் ரொம்ப சிம்பிளாக ஹவு டைம் ஃப்ளைஸ். ஹவு டைம் ஃப்ளைஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். அவரை நான் ரொம்ப நாளாக பார்க்கவே இல்லை. அவரை நான் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுத்து சொல்லுவோமா? அடிக்கடி இது இங்கிலீஷில் ஐ ஹாவன் சீன் ஹிம் ஃபார் அ லாங் டைம். ஐ ஹாவன் சீன் ஹிம் ஃபார் அ லாங் டைம்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்குறோம். பிள்ளைங்க வந்து கண் விழிச்சுக்கிட்டு பெட்டில் படுத்துக்கிட்டே இருப்பாங்க, சீக்கிரம் எழுந்திருக்கவே மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவோம்? எழுந்திரி, நேரமாயிடுச்சு எழுந்திரி சொல்லுவோமா? இது இங்கிலீஷில் இட் இஸ் டைம் டு கெட் அப். இட் இஸ் டைம் டு கெட் அப்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நம்பர் 2, எனக்கு நேரம் தேவைப்படுகிறது. எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ஐ நீட் டைம். ஐ நீட் டைம். சரி, இந்த வாக்கியத்தையே கொஞ்சம் மாற்றுவோம். எப்படி? எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தேவைப்படுது. எப்படி சொல்றது? ஐ நீட் மோர் டைம். ஐ நீட் மோர் டைம். யாராவது வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்கள பார்த்து நம்ம அவசரப்படுத்தாமல் நிதானமாக பொறுமையாக டைம் எடுத்துட்டு செய். எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில்? டேக் யுவர் ஓன் டைம். டேக் யுவர் ஓன் டைம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நான் ரொம்ப சிரமப்பட்டேன், நான் ரொம்ப துன்பப்பட்டேன். எப்படி சொல்றது இங்கிலீஷில்? ஐ ஹேட் அ ஹாட் டைம். ஐ ஹேட் அ ஹாட் டைம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ இருக்கிற மாதிரி கூகுள் மேப்லாம் அப்போ கிடையாதுன்னோ. அப்போ என்ன சொல்லுவாங்க யாராவது நம்ம வீட்டுக்கு வந்தவங்க? இந்த அட்ரஸை கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். எப்படி சொல்லியிருப்பாங்க இங்கிலீஷில்? ஐ ஹேட் அ ஹாட் டைம் ஃபைண்டிங் திஸ் அட்ரஸ். ஐ ஹேட் அ ஹாட் டைம் ஃபைண்டிங் திஸ் அட்ரஸ். நெக்ஸ்ட் பார்க்கலாம். யாராவது வேலையை வந்து ஸ்லோவாக செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ நாம் அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம்? சீக்கிரம் செய், நேரம் போயிட்டே இருக்கு, நேரம் போயிட்டே இருக்கு. இது இங்கிலீஷில் டைம் இஸ் ரன்னிங் அவுட். டைம் இஸ் ரன்னிங் அவுட்னு சொல்கிறோம். சரி, தேர்டு செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்கலாம். எங்களுக்கு ஓய்வு நேரம் இருக்கு. எப்படி சொல்றது இங்கிலீஷில்? we have time to spare. we have time to spare. இது நெகட்டிவாக சொல்லுவோம். எங்களுக்கு ஓய்வு நேரமே இல்லைப்பா. எப்படி சொல்றது? we don't have time to spare. we don't have time to spare. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். உனக்கு நேரம் கிடைக்கும் போது அதை செய். எப்படி சொல்றது? do it when you have time. do it when you have time. எங்களுக்கு நேரம் இருந்தப்ப நாங்க அதை செஞ்சோம். எப்படி சொல்றது? we did it when we had time. we did it when we had time. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ், ஒரு எக்ஸ்பிரஷன் கத்துக்க போறோம். என்னது? கில் டைம். கில்னா கொலை பண்ணுறது, டைம்னா காலம். காலத்தை கொலை பண்ணுறதுன்னு எடுத்துக்கூடாது. நேரத்தை சும்மா வெறுமனா வெட்டியாக ஓட்டுறது. சப்போஸ் ஒரு ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு ½ hour ஆகும் வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவோம்? உருப்படியாக எதுவும் பண்ண மாட்டோம். ஏதாவது சும்மா என்ன பண்ணுவோம்? பொழுது போக்கிட்டு இருப்போம். ஸோ லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நாங்கள் சும்மா பொழுது போக்கிட்டு இருக்கோம். we are just killing time. we are just killing time. நெக்ஸ்ட் ஃபோர்த் செட் ஆஃப் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். என்னது? எனக்கு குளிக்க கூட நேரம் இல்லைப்பா, அவ்வளோ பிஸியாக இருக்கேன், அவ்வளோ வேலை எனக்கு குளிக்க கூட நேரம் இல்லை. எப்படி சொல்லுவோம் இது இங்கிலீஷில்? ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஈவன் டு டேக் ஏ பாத். ஐ டோன்ட் ஹாவ் டைம் ஈவன் டு டேக் ஏ பாத். நெக்ஸ்ட் பார்க்கலாம். அந்நேரம்
அந்த சமயம் நீ வீட்டில் இருந்தியா? எப்படி கேட்குறது இங்கிலீஷில்? were you at home at that time? were you at home at that time? நல்லா கவனிங்க. at that time இந்த ஃப்ரேஸுக்கு அந்நேரம்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நம்ம கடைசியாக எப்பப்பா சந்திச்சோம்? ரொம்ப நாள் கழிச்சு யாராவது ஃப்ரெண்டை பார்த்துருப்போம், கிளாஸ்மேட்டை. என்ன கேட்போம்? கடைசியாக நாம் எப்போ சந்தித்தோம்? எப்படி கேட்குறது இது இங்கிலீஷில்? when was the last time we met? when was the last time we met? ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். என்ன கற்றுக்க போகிறோம்? தமிழில் பேசும்போது சொல்லுவோம், எப்பயாச்சும் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அத்தி பூத்த மாதிரி சொல்லுமா? இது எல்லாத்தையும் சேர்த்து இங்கிலீஷில் ஒரே இடியமாக சொல்லிடலாம். என்னது? ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். ஒன்ஸ் இன் ஏ ப்ளூ மூன். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நாங்கள் எப்பயாச்சும் ஆடிக்கு ஒரு தடவை அமாவாசைக்கு ஒரு தடவை அத்தி பூத்த மாதிரி திரைப்படத்துக்கு போவோம். we go to film once in a blue moon. we go to film once in a blue moon. my dear viewers, frequently used sentences இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.